கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையண்டு. வெம்பிலி தமிழாக்களுக்கு எவ்வளோ ஒரு பிரதானமான சிட்டியோ அதே போல் லண்டனில் சவுத் கரோன்ற இடம் வந்து எங்களோட தமிழாக்களுக்கு ஒரு பிரதானமான சிட்டி. காரணம் நிறைய தமிழாக்கள் இருக்கிற இடம். வெம்பிலியை விட கூட சவுத் கரோவில் நிறைய தமிழாக்கள் இருக்கும். குறைஞ்சது ஒரு ரோட்டில் ஒரு 5 வீட்டுக்கு ஒரு ஆக்கலண்டான ஒரு தமிழ் குடும்பமாக இருக்கும். அவ்வளவுக்கு தமிழாக்கள் செறிவான உள்ள இடம். இந்த இடத்துல என்னத்துக்கு நான் வந்து 2 வீடியோ செய்கிறேன்னு சொன்னால், இந்த கடையை பாருங்க, பிரபாஸ் குரோசரின்னு இருக்குது. பிரபா குரோசரின்னு சொல்லி இந்த கடை வந்து எங்கட ஒரு தமிழ் அண்ணன் கடை தான். இந்த கடைக்கு தான் வீடியோ செய்ய வந்துக்கிறோம். இந்த கடையில் இல்லாத ஐட்டம் ஒன்றுமில்லை. A to Z தமிழாக்கள்கிட்ட அவ்வளவு வெரைட்டியும் இருக்குது. அதுதான் இந்த கடையை மெயினாக வந்து செய்கிறதுக்காண்டி வந்திருக்கிறேன். இந்த வீடியோ பிடிசாக அப்போவும் ஏனென்றால் அவ்வளோ ப்ராடக்ட், அவ்வளோ வெரைட்டிஸ், ஈழத்தில் உள்ள அவ்வளவு ஐட்டமும் இந்த கடைக்கு இருக்குது. அவ்வளோத்தையும் காட்டுவேன். இந்த இடத்துக்கு நீங்கள் வாரன்னு சொன்னால் சவுத் கரோவுக்கு பிக்காட்லி ரெயினில் வாரன்னு சொன்னால் அண்டர் கிரவுண்டில் வந்து பிக்காட்லி லைன் வருது. அதே மாதிரி பஸ்ஸில் வாரன்னு சொன்னால் 140 SL9 395 இங்கே காட்டுவோம், பஸ் போட காட்டுங்க. அதே மாதிரி 398, அதே போல் 487, அதே போல் N40 இவ்வளவு பஸ்ஸும் இந்த இடத்துக்கு வரும். பஸ் ஸ்டாப்போடைய கடை இருக்குது. சாமான் அப்படியே வாங்கி கொண்டு அப்படியே பஸ்ஸில் ஏறி போகக்கூடிய மாதிரி இருக்குது. நீங்கள் உடனே தூரத்தில் நடந்து போய் பஸ் வரணும் மட்டும் இல்லை. ரோட்டில் சைட் ரோட்டில் கார் பார்க் இருக்குது. 2 பக்கம் கார் பார்க் இருக்குது. சவுத் கரோவை பொறுத்தவரையில் அரை மணித்தியாலம் கார் பார்க் ஃப்ரீ இருக்குது. சவுத் கரோவில் அந்த மிஷினில் நீங்கள் அரை மணித்தியாலம் கார் பார்க் ஃப்ரீ போடலாம். எங்களோட கடையின் ப்ராடக்ட்டும் இங்கே இருக்குது. வாங்க காட்டுறேன். முதல் ரெண்டமாக வெளியில் உள்ள ஐட்டங்களை பார்க்குறேன். பாருங்கோ, மங்களகரமாக தேங்காய், நல்ல தேங்காயிலேயே தொடங்குவோம். நல்ல தேங்காய் பாருங்கள், 2 தேங்காய் ₹1.50 போட்டிருக்கணும். சின்ன வெங்காயம் ஊரில் நடுறதுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா சொல்லுங்க. இங்கே முடிச்சா சின்ன வெங்காயம் இருக்குது. கொண்டே இங்கே இருந்து வாங்கிட்டு ஊரில் நடலாம். இதெல்லாம் பல ஐட்டம். இது எல்லாத்தையும் நோம்பலாக காட்டியிருக்கு. நீங்கள் பாருங்க. அதே மாதிரி இங்கே மல்லிகை கண்டு, பூக்கண்டுகள் எல்லாம் விற்கணும். மல்லிகை கண்டு, மணி பிளான்ட், வேறு என்ன பாவல் கண்டு, இப்படி பூக்கண்டு எல்லாம் விற்கணும். அதுவும் வாங்கலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, ஊரில் செவில்லணி இருக்கோ என்ன வரையில், லண்டனில் செவில்லணி இருக்குது. செவில்லணி கூட விற்கணும். இந்த பிரபாஸ் கசங்கரியில் பாருங்க, நொங்குக்குள்ளே இருக்குது. விதமாக ஊரில் என்னென்ன தேவையோ அவ்வளோ ஐட்டம் எடுக்கலாம். இப்படி இஞ்சால வாங்க. இந்த பக்கம் மரக்கறியை வச்சுக்கணும். வெஜிடபிள்ஸ் இஞ்சியில் இருந்து பச்சை கச்சான் வரைக்கும் இருக்குது. நல்ல பச்சை கச்சான் இங்கே நல்லா இருக்குது. இடக்கிட கச்சான் கலவடத்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக தான் இருக்கும். பச்சை கச்சான், மரவள்ளி கிழங்கு, அதே மாதிரி ஒரிஜினல் பொம்பை அணியன் 3 கிலோ பேக் வந்து ₹5.49 விற்கணும். நல்ல பொம்பை அணியன் பாருங்க. இப்படி வெரைட்டியான ஐட்டம், ஊரில் இல்லாத அவ்வளவு ஐட்டம் இங்கே இருக்குது. இங்கே இருந்து வாராக்கிட்ட நீங்கள் சொல்லிவிட்டால் ஊரில் சின்ன வெங்காயம் இல்லையென்றால் லண்டன்லேருந்து கொடுத்து விடலாம். அப்படி திறமாக இருக்குது. அப்படி தானே? பச்சை கச்சான் இங்கே பாருங்க. லண்டனுக்கு கத்தாழையெல்லாம் வேணுமெண்டா இங்கே எடுக்கலாம். நல்ல ஆர்கானிக்காக இருக்குது கத்தாழை. வாங்கோ, கடைக்கு உள்ளுக்கு போய் பார்ப்போம். உள்ளுக்கு அவ்வளோ ஐட்டம் இருக்குது. விதமான ஐட்டம் எல்லாம் உள்ளுக்கு இருக்குது. இங்கே பாருங்கள், மஞ்சள் என்னென்னு சொல்கிறோன்னு சொன்னால் அன்னமின்னாப்பழம். நாங்கள் அன்னமின்னாப்பழம்னு சொல்கிறது, சில பேர் சீத்தாப்பழம்ன்றாங்க. சீத்தாப்பழம் வேறு, அன்னமின்னாப்பழம் வேறு. இது அன்னமின்னாப்பழம். அப்படியே உள்ளுக்கு வாங்கோ, உள்ளுக்கு பார்ப்போம். பப்பாப்பழம் இருக்குது. மாம்பழங்கள் வெரைட்டியாக மாம்பழம் வச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட 5-6 வகையான மாம்பழம் இருக்குது. பாருங்கள், நல்ல கேசர் மாம்பழம், நல்ல பழம் பொட்டியாக இருக்குது. அடுத்த பாகிஸ்தான் மாம்பழம் இருக்குது. எங்கட பொருள் இருக்குது. எங்கட கருத்த குளமான் ஊரில் இருக்கிறார்கள். ஊரில் கருத்த குளமான் மாம்பழம் இல்லையாண்டா இங்கே பிரபாஸ் கடையில் கருத்த குளமான் மாம்பழம் விற்கணும். ஓட பண்ணி விட்டிங்கன்னா கொடுத்து விடுவோம். சிரிக்காதங்க, நல்ல வாசமாக இருக்குது. ஊரில் நான் போன இடமெல்லாம் இல்லை. சரியோ? அப்படியே இங்கே பாருங்கள், பிலாப்பழம் எல்லாம் வெட்டி வடிவாக பேக் பண்ணி நல்ல வாசமாக இருக்குது. நல்ல பழம், நல்ல வாசமாக இருக்குது. இங்கே அப்படி இலங்கையில் உள்ள அவ்வளோ ஐட்டங்களும் பாருங்கள். மங்குஸ்தான் பழத்தையெல்லாம் பாருங்கள். மங்குஸ்தான் பழம் இருக்குது. இதர வாழைப்பழம் இருக்குது. எங்கட ஆன கொய்யாக்காய் இருக்குது. அதே போல் பாருங்கள், க்ரீம் பன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஊரில் கட்டி தொங்க விட்ட மாதிரி லண்டன்லேயும் கப்பல் கூட கட்டி தொங்குது. இங்கே செவ்வாழை கூட கட்டி தொங்குது.
எல்லா கடையிலையும் ஒரு வாழைத்தண்டு வெறுந்தண்டு தொங்க விடுற மாதிரி இந்த கடையிலையும் தொங்க விட்டுருக்கிறோம். அது என்ன ரகசியம் வந்து தெரியலை. அதே மாதிரி இங்கே பாருங்க சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் ஐட்டம் ஒரு கடையண்டா இப்படி தானேயா இருக்கணும். இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸை பார்க்கல ஆசையாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக அடுக்கி இருக்கிறாங்கண்டு. அவ்வளவுக்கு ஸ்டாஃப் வேலை செய்யணும் என்ற அர்த்தம். அவ்வளோ சுத்தமாக இருக்குது. அங்கே இருந்து ஈழத்திலேருந்து வர ஐட்டம் எல்லாம் இருக்குது. இந்த நிரு பிராண்ட், இந்த நெல்லிக்ரஸ், இந்த நெக்டோ சோடா, ஒரேஞ்ச் சோடாக்கள், ஒரேஞ்ச் பார்லி, அப்படியான ஈழத்திலேருந்து வர ஐட்டங்களும் இருக்குது. இந்த இந்த ஜூஸ் ஐட்டங்கள், இந்த ஜானக்கால் சோடா ஐட்டங்கள், கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற அவ்வளோ ஐட்டம், ஊரில் இருக்கிற அவ்வளோ ஐட்டமும் இங்கே நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி வாங்க மெயினான ஐட்டம் இந்த ஐட்டத்தை பார்த்துருப்பீர்கள். இது எங்கத்தியான ஐட்டம் உண்டு விளங்குதா? எங்கட பொருளும் இங்கே இருக்குது. நீங்கள் சவுத் கொரியாவில் இருக்கிறார்கள், லண்டனில் அங்கே வெம்பிலியில் வந்து தான் எந்த கடை மீட் வாங்கணும் இல்லை. இங்கே பிரபாஸில் வந்திருக்கும். பிரபாஸில் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறில் இந்த கடையில் இருக்கும். வியாழன் இரவு வந்தீங்கன்னா எந்த கடை ப்ராடக்ட் இங்கே இருக்கும். வெள்ளி சனி ஞாயிறில் இங்கே இருக்குது, நீங்கள் எடுக்கலாம். அங்கே உள்ள மாதிரி அதே குவாலிட்டியோடு இருக்கும். பாருங்க மான், மர, பண்டி, குடல், ஆடு எல்லாமே இருக்குது. A to Z இங்கேயும் இருக்குது. சரிதானே? இது மெயினாக பார்க்க வேண்டிய ஐட்டம். ரெண்டாவது, நீங்கள் தோசை எல்லாம் வீட்டை மிக்சியில் அடித்து கரைச்சி எல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வந்தீங்கன்னா பாருங்க தோசைமா எல்லாமே 1 2 இல்லை, கிட்டத்தட்ட 3 கொம்பனி 4 கொம்பனின்ற ஐட்டம் இருக்குது. 1 2 3 4 5 6 கொம்பனின்ற தோசைமா இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணலாம். அவ்வளவுக்கு வெரைட்டியாக இருக்குது. அதே மாதிரி தயிர்கள், இந்த குலப் ஜாம், பன்னீர் ஐட்டங்கள் இதெல்லாமே இருக்குது. இந்தியாவில் பாருங்க நல்லெண்ணெயை பாருங்க எத்தனை வகையான நல்லெண்ணெய் இருக்குன்னு பாருங்க. எத்தனை வகையான நல்லெண்ணெய் இருக்குது. ஆயில் ஐட்டம் கூடாமல் ஆயில் ஐட்டம், மஸ்டர்ட் ஆயில், நல்லெண்ணெயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எத்தனை வகையான நல்லெண்ணெய் கேட்டால் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 கொம்பனின்ற நல்லெண்ணெய் இருக்குது. அப்போ நீங்கள் 1 2 வச்சு சூஸ் பண்ண தவிர 14 கொம்பனின்ற நல்லெண்ணெய் இருக்குது. இவ்வளவுமே ஆயில் ஐட்டம். இங்கே பாருங்கள் இதெல்லாம் தேங்காய் எண்ணெய் ஐட்டம். இந்த வெள்ளையாவில் எல்லாம் தேங்காய் எண்ணெய் ஐட்டம் இருக்குது. அதே போல் இப்படி வாங்க மிளகாத்தூள் ஐட்டத்தை பாருங்கள். மிளகாத்தூள் எத்தனை கொம்பனியில் மிளகாத்தூள் கொண்டு பாருங்க. சூர்யாவிலேருந்து, நிருவில் இருந்து, கிங்ஸில் இருந்து, ரிசானாவில் இருந்து, சிவனருள் இல்லம். அது சிவனருள் இல்லம்ன்றது ஒரு பிரபலியமாக இயங்குறது. சிவனருள் இல்லம்னு சொல்லி அந்த கிளிநொச்சியில் இயங்குது. அவைன்ற தூள் கூட இங்கே இருக்குது. அதே மாதிரி காவேரின்ற தூள் இருக்குது, கிங்கின்ற தூள் இருக்குது. 1 2 இல்லை, நீங்கள் என்னென்ன பிராண்டில் மிளகாத்தூள் நீங்கள் யூகேயில் பார்த்தீங்களோ அவ்வளவு ஐட்டமும் இங்கே இருக்குது. இனி வெயில் காலம் வந்தால் அந்த சர்பத்துகள் எல்லாம் கடையில் வாங்கி குடிப்பீங்கள். இந்த மில்க்கு எல்லாம் கடையில் வாங்கி குடிப்பீங்கள். அதெல்லாம் நிப்பாட்டி போட்டு அவ்வளவு ஐட்டமும் இங்கே இருக்குது. விட்டு கரைக்கிற ஐட்டம் முழுக்க இருக்குது. வந்தீங்கன்னு சொன்னால் அப்படியே வாங்கலாம். அதே மாதிரி கத்தாழை ஜூஸ், பாவக்காய் ஜூஸ், என்ன மாதிரி வண்டி உள்ளாக்களுக்கு கத்தாழை ஜூஸ், பாவக்காய் ஜூஸ் எல்லாம் குடிக்கணும்னு சொன்னால் இங்கே ரெடியாக இருக்குது. போதில் விட்டு குடிக்க வேண்டியான். அதே மாதிரி இங்கே பாருங்கள் மைலோ ஐட்டங்கள், நீடோ, புரோட்டீனெக்ஸ், இந்த ஐட்டங்கள் ஊரில் உள்ள அவ்வளவும் A to Z இங்கே இருக்குது. வாங்க இஞ்சால வாங்க. அதே மாதிரி இதில் வந்து இந்த கருவாப்பட்டை பாருங்க. கருவாப்பட்டை மட்டும் எத்தனை பிராண்டில் வச்சுக்கணும் பாருங்க. 1 2 இல்லை, கீழே இருந்து இவ்வளவும் கருவாப்பட்டை தான். எல்லா கடையிலையும் 1 பிராண்ட் 2 பிராண்ட் இருக்கும். பட் இங்கே அவ்வளவும் இருக்குது. இந்த செல்வ நான் கொமனாக சொல்கிறேன். அவ்வளவும் மசாலா ஐட்டங்கள், முழு ஏலக்காயிலேருந்து கடுகுலேருந்து எல்லா ஐட்டமும் அவ்வளோவே பாருங்க. கருவாப்பட்டை ஐட்டம் எல்லா கடையிலையும் கருவாப்பட்டை ஒரு கொம்பனி 2 கொம்பனி இருக்கும். இங்கே அப்படி இல்லை, நீங்கள் சூஸ் பண்ணலாம். 1 2 இல்லை, அவ்வளோ இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 10 கொம்பனின்ற கருவாப்பட்டை இருக்குது. நீங்கள் விலையை அது கேட்டு பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கருவாப்பட்டையை எடுக்கலாம். இந்த துண்டு இவ்வளவும் வந்து மசாலா ஐட்டம். என்ன மசாலா? மல்லியிலேருந்து, மிளகிலேருந்து, சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், ஏலக்காய் தோலக்காய், வாயில் சொல்ல இல்லாத அவ்வளவு மசாலா பவுடரும் இருக்குது. அதே போல் 1 கிலோ 1/2 கிலோ பேக்கெட்டுகள் எல்லா வெரைட்டியும் இருக்குது. கடைகள், பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சுக்கிறார்கள் கூட நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி இஞ்சாலையும் மசாலாக்கள் ரெடியாக உள்ள மசாலாக்கள் பாருங்க. இவ்வளவு பர்ஃபெக்டாக எனக்கு இந்த கடையில் உள்ள எனக்கு பிடிச்சது என்னென்னா நீட்டாக அடுக்கி நல்ல ஒரு நீட்னஸாக இருக்குது. பார்க்க வடிவாக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பலுடா ஐட்டங்கள் எல்லாம் பாருங்க. அவ்வளவுக்கு
ப்ராடக்டை வச்சிருக்கணும். அதே மாதிரி இந்த கீழுக்குள்ளது அந்த தொங்கல்லேருந்து அந்த தொங்கல் வரைக்கும் அந்த தொங்கல் வரைக்கும் மீன், இறால், நண்டு 1-2 கம்பெனி சத்தியமாக கிடைக்குது. 1-2 கம்பெனி இல்லை, அவ்வளவு கம்பெனி இருக்குது. பாருங்க, முழு ஐட்டத்தையும் பாருங்கள். இறால் வேணுமா, நண்டு வேணுமா, கனவா வேணுமா, என்ன வேணும் வகை வகையாக வெரைட்டியாக இந்த ஒரு ஃப்ரிட்ஜ் மட்டுமே இறாலுக்கு வச்சுக்கணும். பாருங்கள், இந்த ஃபுல் ஃப்ரிட்ஜ் இறால், இந்த மூலையில் மட்டும் கொஞ்சம் நண்டு இருக்குது. இந்த ஃபுல் ஃப்ரிட்ஜ் இறால் வச்சுக்கணும். அத்தனை வகையான இறாலையும் வச்சுக்கணும். இங்கே எத்தனை கம்பெனி இங்கே இயங்குதோ எல்லா கம்பெனியின் இதுவும் கொண்டு வச்சுக்கணும். நான் இது என் ஃப்ரெண்டு தான், என் ஃப்ரெண்டு வாழ்ந்த கம்பெனி தான், மிஸ்டர் கிங்னு சொல்லி. அவரும் இந்த ஃப்ரோசன் மீன்கள் செய்கிறவர். எனக்கு பிடிச்ச கம்பெனி, சூப்பராக இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இவருக்கும் ஒரு நாள் நான் வீடியோ செய்வேன். ஹாலிடே முடித்து வந்து கண்டிப்பாக இவருக்கும் போய் வீடியோ செய்வேன், போடுவேன். பாருங்கள் அவற்றை ப்ராடக்ட்டும் சரிதானே. இதே மாதிரி மீன்கள், நண்டு, இறால்கள் எல்லாம் காட்டியாச்சு. இந்த பக்கமும் இந்த ரெடிமேட்டாக உள்ள இட்லி ரைஸ், அதாவது தமிழ்நாட்டுக்கார ஐட்டம். இதுக்குள்ள பார்த்திங்கன்னா கூட தமிழ்நாட்டுக்கார ஐட்டங்கள்லாம் இருக்குது. இந்த தோசை மாக்கள் அது எல்லாமே இருக்குது சரிதானே. அப்படியே வாங்கோ. இந்த பக்கம் காட்டியாச்சு. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்க செத்தல் மிளகாய் எல்லாம் பாருங்கள். எத்தனை வெரைட்டி செத்தல் மிளகாய் இருக்குன்னு எத்தனை கம்பெனி, சங்கர்ன்ற, லீலால்ன்ற, ஜெயான்ற, இப்படி எல்லா வகையாக கம்பெனியில் நீங்கள் செத்தல் மிளகாய் வேணுமோ அவ்வளவும் இங்கே இருக்கும். அதே மாதிரி ஃப்ரோஷனில் உங்களுக்கு தேவையான ஐட்டங்கள், ரோல் இருக்குது, பீஸா இருக்குது, மரவள்ளி கிழங்கு இருக்குது, ரொட்டி ஐட்டங்கள் இதெல்லாம் ஃப்ரோஷனில் இருக்குது. வேலைகள் செய்கிறார்கள். பக்கம் உங்களுக்கு குயிக்காக வேணும்னா எடுத்துக்கொண்டே போட்டு சமைக்கலாம். வாங்க இங்கே பாருங்கள் என்னென்ன சாமான் இருக்குண்டு. பாவக்காயை பொரித்து ஃப்ரோசன் பண்ணி வச்சுக்கிறோம். பாவக்காய் பொரியல் இருக்குது, நல்லது. பச்சை பாவக்காய் வட்டி இருக்குது. அதே மாதிரி வெண்டிக்காய் ஃப்ரோசன் பண்ணி இருக்குது. கீரை ஃப்ரோசன் பண்ணி இருக்குது. அப்போ ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு இல்லாட்டி கூட உங்களுக்கு இதாக வேணுமெண்டா, அதாவது ஃப்ரோசனில் வேணுமெண்டா கூட எடுக்கலாம். இதில் இந்த என்ன சொல்கிறது, இந்த சிட்ரிக் ஆசிட் மசாலாக்கள், இந்த எசன்ஸுகள் வந்து கொஞ்சம் இருக்குது. கலரிங், ஃபுட் கலரிங் எல்லாம் இருக்குது. அதே போல் இந்த பக்கம் வந்து கருவாடு. நான் ரெண்டமாக இப்படி தான் காட்டுவேன். கருவாடு எல்லா கம்பெனியின் கருவாடும் இருக்குது. அதே மாதிரி இஞ்சையும் கருவாடு. இஞ்சை பாருங்கள், இதான் மெயினான ஐட்டம். லண்டனில் கனவேருக்கு தேங்காய் வந்து இரவில் திருவிழாது பக்கத்து வீட்டுக்காரன் திருவலை சத்தம் கேட்டால் குழம்புறான்னு கொள்றானுங்கன்னு சொல்லுவாங்க. பாருங்க, தேங்காய் எல்லாம் கட் பண்ணி ஃப்ரோஷனில் எப்படி இருக்கான்னு சொல்லி பாருங்க சரிதானே. இதெல்லாம் டின்பீஸ் ஐட்டங்கள். இங்கே வாங்க, லண்டனில் கொத்து ரொட்டி அல்லது பராட்டா எல்லாம் நீங்கள் சாப்பிடணும்னு சொன்னால் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகாமல் வீட்டை தான் ரெடியாக சாப்பிடணும்னு சொன்னால் இங்கே பாருங்க, இப்படி பராட்டாலாம் இப்படி மல்டி பேக்கில் இருக்குது பராட்டா சரியா. அதே மாதிரி என்ன சாமான் ஃப்ரோசனில் இருக்குது பிரியாணி சரியா. அதே போல் அவுட் ஆஃப் லண்டனில் இருக்கிறார்கள். உங்களுக்கு கொண்டே லாங் டைம் வச்சு சாப்பிடணும். புட்டு வேணும், இடியப்பம் வேணுமெண்டா இங்கே ஃப்ரோசனில் புட்டு இருக்குது, ஃப்ரோசனில் இடியப்பம் இருக்குது. நீங்கள் அவுட்லேருந்து வார நீங்கள் இதை வந்து எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் சமைச்சு உடனே சாப்பிடணும்னு சொன்னால் பக்கம் மைக்ரோவேவில் வச்சு போட்டு எடுத்து வெளுக்க வேண்டியது தான். அதே மாதிரி கொத்து ரொட்டி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக போடுறோம்டா இந்த ரொட்டி நல்ல சின்ன நாவட்டி இருக்குது. நீங்கள் கொண்டே மைக்ரோவேவில் வச்சு இலக்கி போட்டு அப்படியே போட முடியாது. என்ன மாதிரி தம்பி, ஓகே இல்லையா? நம்பி வாங்கலாம் தானே ப்ராடக்டா? நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க, அப்படி தானே? அதே தான். வேறு என்ன இங்கே பாருங்கள், இதுக்கு எல்லாம் ரொட்டி, தோசை இருக்குது, ஃப்ரோஷனில் தோசை இருக்குது, மசாலா தோசை அதுவும் பாருங்க. நார்மல் தோசையில் மசாலா தோசை கொண்ட சூடாக்கி போட்டு சாப்பிட்ற வேலை மட்டும்தான். அப்போ சீப் அண்ட் பெஸ்ட் அவுட்டில் இருக்கிறாங்களுக்கு சரிதானே. இட்டலி பாருங்கள், இட்டலி எல்லாம் ரெடி டு குக் பண்ணி ரெடியாக இருக்குது. அந்த மாதிரி கொண்டு போய் சாப்பிட வேண்டியதுதான் இந்த இட்டலி ஐட்டங்களை. அதே மாதிரி இஞ்சால வாங்க, பெரிய மல்டி பேக். உதாரணத்துக்கு கல்யாண சாமத்திய உடலுக்கெல்லாம் கொத்தரொட்டி போடணும் மட்டும் சொன்னால் பாருங்கள், இப்படி பெரிய பேக்கிலெல்லாம் வட்டி ரெடியாக இருக்குது. அப்படி உள்ள காட்டுங்கய்யா. 1-2 கம்பெனியில் கம்பெனியில் இருக்குது, கன வெராட்டிலே இருக்குது. இங்கே பாருங்கள், இட்டலியை பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக தெளிவாக இருக்காட்டு பாருங்கள். இட்டலி கொண்ட மைக்ரோவேவில் வச்சு விளாக்கி விட்டிங்கன்னா ரெடியாக
ரெடி ஆயிரும் பக்கெட்டு. சரிதானே? முருக்கங்காய், பைத்தங்காய், வடை, அப்பம் எல்லா ஐட்டமும் இருக்குது. இங்கே பாருங்க, முருக்கங்காய் வெட்டி க்ளீன் பண்ணி சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கிறாங்க. கொண்ட காய்ச்ச வண்டியான் முருக்கங்காய். சரிதானே? தூரத்தில் அவுட்டில் எடுக்கிற நீங்கள் முருக்கங்காய் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃப்ரோசினில் இந்த மருத்துவ நெல்லிக்காய் இருக்குது. ஃப்ரோசினில் வாங்கி ட்ரை பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். சரிதானே? மெயினான ஐட்டம் கருவாட்டில் இந்த செல்விலையும் ஃபுல்லாக கருவாடு வச்சுக்கணும். இங்கே இதை பாருங்க, கட்டா பாறை சுட்டாலும் முணக்காதுன்னு சொல்லுவாங்க. இந்த பாறை, இந்த 2 பாறையும் வந்து 28 ரூபா. இதுக்கு உள்ள 2 பாறையும் 28 ரூபாய்க்கு பாருங்க லாபம். இது எத்தனை கிலோன்னு சொன்னால் 1 கிலோவும் 295 கிராமும் போட்ட கட்டாப்பாறை 28 பவுனுக்கு. ஒரு எலும்பு இல்லாமல் உப்பு குறைவு நல்லா இருக்குது. சரியா? கட்டாப்பாறை எழிஞ்சு மற்ற பாறை கருவாலாம் வெட்டி சின்ன வச்சுக்கிறாங்க. இறால் கூலி சம்பளுக்கு போடுறதுக்கெல்லாம் இறால் கூலி சூப்பராக இருக்கும். சரிதானே? அடுத்த செல்வ் இதை பார்க்கணும் வாங்க. அப்படியே இந்த செல்வ் நான் அப்படியே கொமனாவை சொல்கிறேன். இது ஃபுல்லாக அரிசி, இது ஃபுல்லாக அரிசிமா இந்த மா ஐட்டம். இதெல்லாம் நான் 2 மாவை காட்டுறேன். 1-2 காட்டலாம். இது அவ்வளோ வெரைட்டி. அவ்வளோ தாங்க. மாப்பிளச்சம்பா லண்டனில் மாப்பிளச்சம்பா வரைக்கும் இருக்குது. மாப்பிளச்சம்பா வரைக்கும் இருக்குது. சும்மா ஊரில் தான் இருக்குது. கோடையில் போனால் ஊரில் போனால் தான் நல்லா சாப்பிட்லாம்னு சொல்லாதீங்க. இதெல்லாம் மா ஐட்டங்கள். இந்த அவல், இந்த கஜு ஐட்டங்கள், இந்த அவ்வளவு நட்ஸ் ஐட்டங்களும், அதாவது பயறு கீரை உளுந்து கிழந்து மயிர் மட்டும் எல்லாம் இருக்குது. ஆமாம், டயர்டாக சத்தியமாக அவ்வளவு ஐட்டம் இருக்குது. அவ்வளவுக்கு பொருள் இருக்குது. வாரன் அக்கா களவா ரெட் புல் எடுக்க போகிறோம் பே பண்ணுறேண்ணே. களைச்சி போகிறேன் களவாடுவோம். வேறு என்ன இஞ்சாலையும் பாருங்கள், உளுந்துகள் அரிசி ஐட்டம் தான். உண்மையாக இந்த கடைக்குள்ளே வந்தீங்கன்னா ஒரு பிரமாண்டம் கடை. அவ்வளவுக்கு ஒரு பெரிய பிரமாண்டமாக இருக்குது. அவ்வளவு சாமான் இருக்குது. நீங்கள் எதை எடுக்கிறேன்னு சொல்லி இங்கே உதாரணத்துக்கு வாங்க. தாமரை கொட்டை வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் எல்லா கடையிலையும் இருக்காது. தாமரை கொட்டை. அதே மாதிரி இந்த வாங்க, இந்த இதை காட்டையா, இந்த டின் பீஸ், இந்த டின் பீஸ், தேங்காய் பால் பவுடர்கள் பாருங்கள் எவ்வளோ எத்தனை கொம்பனி இதுக்குன்னு வாங்க. இஞ்சால பாருங்க, தேங்காய் பால் பவுடர் பேக்கெட்டுகள் எத்தனை கொம்பனி ஐட்டம் இருக்குன்னு பாருங்கள். அவ்வளவுக்கு சாமான் இருக்குது. இந்த கடைக்குள்ளே இல்லாதண்டு ஒன்றையுமே நீங்கள் சொல்ல மாட்டீங்க. கஜு நட்ஸுகள் இப்படி எல்லாமே இருக்குது. இஞ்சால வந்து பாருங்க, இந்த சோஸ் ஐட்டம் ஒரு பெரிய செல்ஃபை பிடிச்சி அவ்வளோ சோஸ் ஐட்டம் வச்சுக்கணும். இஞ்சாலையும் ஃபுல்லாக அப்படியே சோஸ் ஐட்டம் தான். இந்த ஊறுகாய், ஊரில் உள்ள அவ்வளோ ஐட்டம் இருக்குது. எல்லா ஊறுகாயும் இருக்குது. முள்ளுக்க கத்தரிக்காய் ஊறுகாயிலேருந்து, பச்சை மிளகாயிலேருந்து, மீன் ஊறுகாயிலேருந்து, கட்டைச்சம்பல்லேருந்து எல்லா சம்பளையும் வச்சுக்கிறாங்க. எல்லா இதுவும் வச்சுக்கிறாங்க. இந்த இதெல்லாம் நூடுல்ஸ் ஐட்டம். இது ஃபுல்லாகவே நூடுல்ஸ் ஐட்டம். காட்டுறதுக்கு எதை காட்டுறன்ற அளவுக்கு கன்ஃபியூஸாக இருக்குது. வாங்க அங்கே காட்டுறேன். இங்கே பாருங்கள், பாதாம் என்ன பிஸ்தா எல்லாம் பெரிய பேக்கில் உடைச்சி பிஸ்தா பருப்பு பெரிய பேக்கில் விடுது. பிஸ்தா பருப்புகள், பாதாம் பருப்பு, கஜு பிஸ்தா அதெல்லாமே காட்டுங்க. அதை காட்டுங்க. அதே மாதிரி இந்த எள்ளு மா ஐட்டங்கள் பாருங்க. ஊரில் இல்லாத ஐட்டம் அவ்வளவும் இங்கே வாங்கலாம். ஊரில் இல்லைன்னா ஃபோன் முடிச்சு சொல்லுங்க, இங்கே இருந்து அனுப்பி விடலாம். அவ்வளவு ஐட்டம் இருக்குது. இந்த அப்பளங்களுக்கு முள்ளு மா ஐட்டம் பாருங்க. இந்த குரக்கன் வர்த்தமா ரவமா முழுக்க இதில் ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக ஐஸ்கிரீம் வச்சுங்க. நம்ம கொமனா காட்டுப்படுது. நீங்கள் வந்து பார்த்து வாங்குங்க, அவ்வளவுக்கு இருக்கும். சரிதானே? இஞ்சால வாங்க. இந்த பக்கம் இந்த உப்புகள், சாதாரண உப்புகள். ஸோ தேயிலை ஐட்டங்களே பாருங்க. எனக்கு தேயிலை ஐட்டம் 1-2 இல்லை. இவர் தான் எங்களோட பிரவாஸ் கடையின் மேனேஜர். அண்ணன் பேர் வந்து கணேஷ். ஏன் அவரை கூப்பிட்டுக்கிட்டு சொன்னால், இங்கே மற்ற கடைகள் மாதிரி இல்லை, இந்த கூல் ரூம் ஒன்று செட் பண்ணி அந்த இதுக்குள்ள வந்து ஊரில் இருந்து வர அவ்வளவு வெஜிடபிளையும் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ அவர்கிட்ட நான் சொல்கிறத விட அவர்கிட்ட கேட்டால் தான் அதுன்ற ரியாலிட்டி தெரியும். வாங்குவோம், உள்ளுக்கு போய் கதைப்போம். அண்ணா வாங்க, அண்ணா உள்ளுக்கு காட்டுங்க கூட பாருங்க. ஊரில் இருந்து வந்து அவ்வளவு ஐட்டத்தையும் ஒரு தனி ரூம் செட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அவ்வளவு ஐட்டமும் ஊரில் இருந்து. அண்ணா உங்கள்கிட்ட என்னென்ன ஐட்டம் வருது ஊர்லேருந்து? நாங்கள் சாப்பிட வெண்டிக்காய், பைத்தங்காய்,
அடுத்தது வெங்காயத்தாள், பட்டர் பீன்ஸ், க்ரீன் பீன்ஸ், பச்சை மிளகாய், கத்தரிக்காய், பிளாக்கொட்டை, அடுத்தது வல்லாரை, பொன்னாங்கானி. மெயினாக என்ன சொல்ல வேண்டாம், இவேட்ட ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ லீஃப் ஐட்டம் ஈவன் இரண்ட தண்டு வரைக்கும் இங்கே இருக்குது. இரண்ட தண்டு வரைக்கும் இருக்குது, அப்படி தானே? எல்லாமே இருக்குது. அடுத்தது புடலங்காய், நெல்லிக்காய், இதெல்லாம் வீக்கில் 2 தரம் ஸ்ரீலங்காலேருந்து வரும். இந்தியாவில் இருந்து 2 தரம் வரும். சாமான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் வரும். கருவேப்பிலேருந்து A to Z இந்த கடைக்குள்ள வந்தீங்கன்னா வீட்டுக்குரிய அவ்வளவு சாமானம் வாங்கலாம். உதாரணத்துக்கு காட்டுறேன், அந்த முருக்கங்காயை பாருங்கள். அந்த பிம்பிளிக்காய் தாங்க, பிம்பிளிக்காய் பாருங்க. இந்த பிம்பிளி பழமெல்லாம் ஊரில் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கு நான் இந்த கடையில் பார்த்துக்கிறேன். இதெல்லாம் ஊரில் இருந்தான் வருது. அதே மாதிரி இந்த கொத்த என்னென்னு சொல்கிறது, சுண்டங்கத்தரின்னு சொல்லுவோமே, சுண்டங்கத்தரி வருது. குறிஞ்சாயில் வருது. முருக்கமில்லை. இதை காட்டுங்க. இது வல்லாரை எல்லாம் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்கட்டு பாருங்கள். வல்லாரை அவ்வளவுக்கு பிஸ்னஸில் புளிச்ச கீரை எங்கட நோமல் கீரை பாருங்க. பாருங்க ஊரில் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாட்டு பாருங்க. பார்த்தா ஊரில் இருந்த மாதிரியே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. முருக்கமில்லை இருக்குது. இது புளிச்ச கீரை, புளிச்ச கீரை. மற்றது அப்படிங்கணும் வாழைத்தண்டு இருக்கு. வாழைத்தண்டு சலரோகக்காரருக்கு வாழைத்தண்டை பாருங்க. லண்டனில் சலரோகம்னு சுருண்டு படுக்காமல் வாழைத்தண்டெல்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிடுங்க. மற்றது என்ன பப்பாக்காயா, இது பாருங்க, பச்சை பப்பாக்காய். பச்சை பப்பாக்காயும் பண்டிரச்சியும் போட்டு ஒரு வெள்ளைக்கறி வச்சு பாருங்க, சொர்க்கம் தெரியும். இது என்னுடைய ஒப்பீனியன். அதே மாதிரி முருக்கங்காய் காணுங்க. முருக்கங்காயெல்லாம் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் தான் வைப்பாங்க. இவ்வளோ முருக்கங்காய் இருக்குன்னு பாருங்க. மழை சீசன் கட்டக்காய், மழைக்கு கட்டக்காய் கொஞ்சம் இதாகும். மழை காலத்தில் கட்டக்காய் நல்ல காய், நல்ல களிக்காய் நல்லா இருக்குது. அதை அந்த அருகம்புல் கட்டத்துக்குங்க பாருங்க. அருகம்புல்லெல்லாம் கட்டாக இருக்குது. அருகம்புல்லெல்லாம் கட்டாக இருக்குது. உங்களுக்கு தேவையான அருகம்புல்லிருந்து, மாவிலையிலேருந்து, வெத்தில், பச்சை மிளகா பாருங்கள். நல்ல என்ன சொல்கிற உரைப்பான பேர்டை சில்லின்னு சொல்கிறது, நல்ல உரைப்பான பச்சை மிளகா. அதே மாதிரி இந்த குண்டு கத்திரிக்காய், முட்டை கத்திரிக்காய்னுவாங்க. இந்த முட்டை கத்திரிக்காய் இங்கே பாருங்கள். ஊரில் வட்டு கத்திரிக்காய் இருக்காடாப்பா, இங்கே பாருங்கடா வட்டு கத்திரிக்காய். லண்டனில் நாங்கள் வட்டு கத்திரிக்காய் வச்சுக்கிறோம். என்ன வேணும், A to Z வெஜிடபிள் இங்கே இருக்குது. நீங்கள் நம்பி வரலாம். நீத்து பூசணிக்காயிலேருந்து, இந்த சிகப்பு கீரையிலேருந்து. இது என்ன கீரை? என்னது இது வந்து என்ன கீரைன்றது, அது ஒரு உண்மையாக கீரை பேர் யாருன பேர் இந்த இருக்கு, அரக்கீரை. அரக்கீரையிலேருந்து இந்த பாஸ்லி, இந்த ஐட்டங்கள், கேரட்டில் இருந்து. இது என்ன சாமான்? என்ன இது வந்து சிங்கிள் ஆக்கள் சமைச்சு சாப்பிட்றது. ஒரு விதமான கீரை உண்டு. சிங்கிள் ஆக்கள் சமைச்சு சாப்பிட்ற கீரை உண்டு. அதே போல் வாழைப்பொத்திலாம் பாருங்கள், சுற்றி ரேப் பண்ணி எவ்வளோ திறமாக இருக்கட்டு பாருங்க. அவ்வளவுக்கு பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த என்ன பிரச்சனை வாங்க இங்கே என்ன பிரச்சனைனா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதான் மெயின், ஃப்ரெஷ்ஷாக பாருங்க. இந்த பூசணிக்காயெல்லாம் வெட்டி அளவளவாக வெட்டி கணக்காக வச்சுருப்பாங்க. நீங்கள் எடுத்தோடனே சமைக்க வேண்டிய கறிமிளகா பாருங்கள். லண்டனில் கறிமிளகா எல்லாம், அதுவும் பிரபாஸில் வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பிரபாஸில் சாமான் வாங்கின ஆக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள். நான் சொல்கிறது உங்களுக்கு பிள்ளையாக தெரிஞ்சால் கூட பிரபாஸில் சாமான் வாங்கின ஆக்கள்கிட்ட கேட்டு பாருங்கள். இந்த கடையில் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாகவும் எவ்வளவு திறமாகவும் இருக்கும். வெஜிடபிளில் இருந்து சாமான்லேருந்து மற்ற சீப் 4-5 கடை இருக்குது. நீங்கள் சவுத் கரோல இறங்கிட்டு 4-5 கடை இருக்குது. எல்லா கடையிலையும் வெளியே கேட்டு போட்டு கடைசியாக பிரவாசுக்கு வாங்க. பிரவாசனா நீங்கள் முழு சாமானும் வாங்குங்கள். அவ்வளவுக்கு திறமாகவும் குவாலிட்டி நல்லா இருக்கும். வேறு என்னதை உங்களுக்கு காட்டணும், வெஜிடபிள் அவ்வளோமே காட்டிட்டேன். கத்திரிக்காய் எல்லாம் பாருங்கள், ஊர் கத்திரிக்காய் பாருங்கள், நல்ல ஊர் கத்திரிக்காய் பாருங்கள். அப்படி அவ்வளவுக்கு திறமாக இருக்குது சாமான். சரிதானே? ஒரு பார்ட்டி செய்ய போகிறீங்க, பார்ட்டிக்குரிய பிளேட்டுகள், கப்ஸுகள் வேணுமெண்டா கூட எல்லாமே இங்கே எடுக்கலாம். ஏன் இதையெல்லாம் காட்டேன்னா ஒரே இடத்துல எல்லா சாமானையுமே எடுக்கலாம். புது வீடு குடி போராக்கள், சட்டி பானைகள், அப்படியான ஐட்டங்கள் வாங்குறதுலேருந்து வாங்க. சின்ன முட்டை பொரிக்கிறதுக்கெல்லாம் சொல்லப்பட்ட சாட்சி, முட்டை பொரிக்கிற சாட்சி, சூப்பர் தாச்சி. அதே மாதிரி சில்வர் தாச்சி, அடிய கரண்டிகள், அப்பங்கள் வாங்க. திருவலைகள் எல்லாமே இருக்குது. இவைகிட்ட திருவலை ஐட்டங்களில் இருந்து அவுட் ஆஃப் லண்டனில் இருக்கிற நீங்கள் இடியப்பம் இருக்கா புளிஞ்சு பார்க்கணும். அல்லது இடியப்பம் வைக்கிறது தட்டு இல்லைன்றனா இடியப்ப தட்டு இருக்குது. இந்த ஐட்டம் கனவேற்ற வீட்டில் இருக்காது. ஈவன் நான் இப்போ ஒரு 6-7 மாதத்துக்கு முதல் 6 மாதம் வரைக்கும் வாங்கி வச்சுக்கிறேன் வீட்டை. அதுக்கு முதல்ல எங்கள்கிட்ட இருக்கையில் இதை சொல்கிறது திருக்கணின்னு சொல்லி
சமைச்ச சாப்பாட்டை சூடாக இருக்கிறேன்டா இதுக்கு மேலே தூக்கி வைக்கிற திருகணி இதெல்லாமே இருக்குது. இது இந்த திருகணியில் உண்மையான இது வந்து நெடுந்தீவாக்கள் வடிவாக பின்னுவாங்க. நெடுந்தீவுக்கு ஒரு அடையாளம் இந்த திருவணியும் நல்லா இருக்கும். கேட்டு பாருங்க. இது பாருங்க, இடியப்ப உரல் இருக்குது. இங்கே உண்மையாக லண்டனில் இல்லையண்டு ஒரு சாமானும் இல்லையண்டு இல்லை, எல்லா சாமானும் இங்கே இருக்குது. இங்கே இருந்து ஊரில் வந்து சொல்லுவாங்களே ஐயோ லண்டனில் இல்லை என்றார்கள். இங்கே செலவழித்து வாங்கி சாப்பிட்றது. இப்போ இங்கே கணக்கு பார்ப்பாங்க. இங்கே இதே காசையும் ஊரில் உள்ள காசையும் கணக்கை பார்த்துட்டு அங்கே வந்து சொல்கிறது ஐயோ லண்டனில் ஒன்றும் இல்லையாண்டு. இங்கே எல்லாமே இருக்குது, இன்னும் கொஞ்சம் இல்லை. பட் இங்கே உழைக்கிற உழைப்புக்கு லாபம் சீப் தான். அதே மாதிரி பாருங்க, அந்த சட்டிமான ஐட்டங்கள் எல்லாமே கரண்டியிலேருந்து முழுக்க A to Z சட்டிமான ஐட்டங்கள் இருக்கும். சரியோ? அதே மாதிரி இந்தியாவில் மதுப்பிரியர்களுக்குரிய ஐட்டம் இருக்குது. அந்த சப்ஜெக்டை விடுவோம். அது மதுப்பிரியர்கள் வந்தீங்கன்னா அதை பார்த்துக்கொள்ளுங்க. நான் ரெண்டமாக காட்டி விட்டுருக்கோம் மதுப்பிரியர்களுக்குரிய ஐட்டம். இந்தியாவில் எங்களோட ஈழத்தில் இருக்கிற சோப் ஐட்டம், தமிழ்நாட்டில் இருக்கிற சோப் ஐட்டம், தமிழ்நாட்டில் இருக்கிற சைம்போ ஐட்டம், ஈழத்தில் இருக்கிற சைம்போக்கள் அவ்வளவும். இங்கே பாருங்க, இந்த பப்பாயா வரைக்கும் இருக்குது. பப்பாயா சோப் வரைக்கும் இருக்குது. சரியா? பப்பாயா சோப் பார்த்தீங்களா? பப்பாயா சோப் வரைக்கும் இருக்குது. என்ன வேணும்? ஹமாம் இருக்க துணையோ நாம் இருக்க கமாமோ இது ஒன்றுலாம் சொல்லுவாங்களா, அப்படி எந்த ஐட்டங்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் ஊரில் யூஸ் பண்ணுங்க ஐட்டம் இல்லைன்னு சொல்லி யோசிக்காதீங்க. அவ்வளவு பியூட்டிஷியனுக்குரிய அந்த ஐட்டங்கள் முழுக்களும் இங்கே இருக்குது. வாங்கி ட்ரை பண்ணலாம். வந்து சீப், விலையும் குறைவு. இங்கே பாருங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன். இந்த ஹமாம் சோப்பெல்லாம் 89 pence. இந்த பப்பாயா சோப்பெல்லாம் 89 pence, 89% தான் விற்கிறோம். இந்த பல்லு தீட்டுற ஐட்டம் சில பேர் சொல்லி நாங்கள் ஊரில் அந்த பர்பஸ் தான் தீட்டினாங்க, இந்த பர்பஸ் தான் தீட்டினாங்கன்ட்டு அந்த வகையான எல்லா பர்பஸையும் இங்கே இருக்குது. உதாரணத்துக்கு காட்டுறேன். ஊரில் கரியால் தான் பல்லு தீட்டினீங்கன்னா கரிகலந்த பர்பஸை விட இருக்குது, சாக்கோல் பர்பஸை விட லண்டனில் இருக்குது. அப்போ அதால் பயப்பட தேவையில்லை. வாங்கோ பிரவாசுக்கு அவ்வளவுக்கு இருக்குது. அங்கால காட்டுறேன் பாருங்க, அரிசிகள் அதெல்லாமே காட்டுறேன். அந்த அரிசியில் வந்து 5 கிலோ 10 கிலோ 20 கிலோன்னு சொல்லி அவ்வளோ அந்த வகையான அரிசிகளும் இருக்குது. இதில் பின்னுக்கு ஒரு ஸ்டாக் வச்சுருக்கீங்கன்னா இதில் வந்து எல்லாமே பெரிய பெரிய மூடைகளாக உள்ள ஐட்டங்கள் 10 15 20 கிலோ. தம்பி இது ஓட பண்ணாலும் மட்டும் தெரியுங்களா? அப்படியா விற்கிறது தரேன்? பார்த்தீங்களா? இந்த கோயில்களுக்கு நேர்த்தி வைக்கிற நீங்கள் ஊரில் இருந்து குத்து விளக்கு எடுக்கலாமான்லாம் கேட்பீங்க. இங்கே வேட்டை சொன்னீங்கன்னா ஓட பண்ணி எடுத்துறீங்கன்னா விவேட்டையும் இருக்குது. இந்த குத்து விளக்கு பாருங்க, கிட்டத்தட்ட எந்த கழுத்து மட்டத்துக்கு இருக்குது இந்த குத்து விளக்கு. அரிசிகள் 5 கிலோ 10 கிலோ 15 கிலோ வரைக்கும். எத்தனை அன்றைக்கி போட்டுறீங்க அட? எத்தனை நீங்கள்? ஓகே. காலம் 7 மணிக்கு துறப்பினோம், இரவு 11 மணிக்கு பூட்டினோம். 11 மணி வரையும் கடை திறந்துருக்கும். பின்னேரம் 6 எத்தனை மணிக்கு பிறகு கார் பார்க் ஃப்ரீ சைட்டில்? ஓகே. பின்னேரம் 6:30க்கு பிறகு கார் பார்க் ஃப்ரீ. நார்மலாக 1/2 மணி நேரம் ஃப்ரீ. 6:30க்கு பிறகு கார் பார்க் ஃப்ரீ. அப்போ நீங்கள் அப்படி வந்து கூட சாமான் எடுக்கலாம். அவ்வளோ ப்ராடக்ட்டும் இருக்குது. மெயினாக எந்த கடை வச்சியும் இங்கே இருக்குது. நீங்கள் இங்கே வந்து எடுக்கலாம். வெள்ளி சரி ஞாயிறில் கண்டிப்பாக இங்கே எந்த கடையில் உள்ள அவ்வளோ ப்ராடக்ட்டும் இருக்குது. மெயினான ஐட்டங்கள் பார்த்துட்டிங்கனானே இந்த அரிசி வகைகள் இவ்வளோ அரிசி வகைகள் இருக்குது. நீங்கள் அதை 1 2 சொல்லி காட்டிடாது, அவ்வளவுக்கு வச்சிக்கணும். A to Z தானே. வாங்க அங்கால முன்னுக்கு போய் பார்ப்போம். நொறுக்குத்தீன் பிரியர்களுக்கு மிக்சர் வேணுமா, முறுக்கு வேணுமா, பகோடா வேணுமா, லட்டு வேணுமா, சீனி அடியாரம் வேணுமா, கச்சான் வேணுமா, கடலை வேணுமா, ஏன் மரவள்ளி கிழங்கு பொரியல் வேணுமா, எல்லாம் 1 2 வகையான ஐட்டம் இல்லை, எல்லாம் 7 8 10 வகையான ஐட்டம். ஒவ்வொரு ப்ராடக்ட்லேயும் எல்லா கம்பெனியின் ஐட்டம் வச்சுக்கணும். யூகேயில் இயங்குகிற அவ்வளோ கம்பெனியின் ஐட்டம் இங்கே இருக்குது. மிக்சர் எல்லாம் பாருங்கள், ஊரில் உள்ள மிக்சர் மாதிரி எவ்வளவுக்கு நல்ல கச்சானெல்லாம் போட்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பழைய ஒரு வீடியோவில் இந்த வீடியோ செய்திருப்பேன். மம்மி மிக்சர்ண்டு மம்மின்ற ப்ராடக்ட் பாருங்கள். இந்த மிக்சரை பார்க்கும்போதே எவ்வளவு அழகாக இருக்குன்னு பாருங்கள். என் ஃப்ரெண்ட் வாழ்ந்த கம்பெனி தான் மம்மி மிக்சர்ண்டு. அதே மாதிரி பருத்துறை வடை பாருங்கள். பருத்துறையில் வடை இருக்கிற லண்டன் சவுத் கரோவில் நல்ல பருத்துறை வடை இருக்குது. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளவுக்கு திறமாக இருக்கும். வேறு என்னெல்லாம் காட்டுறது? இதை காட்டுயா, இதை காட்டு. எங்களோட தேசிய மலர் மணிக்கணும், தேசிய மலர் வா கார்த்திகை பூ மரம் வரைக்கும் விற்கினோம். முதலே இதை காட்டியிருக்கணும், இப்போ தான் இந்த கண்ணில் பட்டது. கார்த்திகை பூ கண்டு விற்கினோம். நீங்கள் கேட்டிக்கண்டா தருவினோம். கார்த்திகை பூ வீட்டை ஒவ்வொருத்த வீட்லேயும் கார்த்திகை பூ வையுங்க. அந்த கார்த்திகை மாதம் பூ கேட்கல
எங்களோட வீர மறவர்களை ஞாபகப்படுத்துகிறதா இதாக இருக்கும். கார்த்திகை பூ வரைக்கும் விற்கணும். வேறு என்ன இங்கே பாருங்க, எள்ளுருண்டை ஜம்போ நட்ஸ், சும்மா மரவள்ளி சீவல் குட்டிங் போடுறார்கள். இது ஒன்று வாங்கினா சும்மா அந்த மாதிரி இருக்கும். அக்கா சிரிக்காயங்கக்கா, உண்மையை சொல்கிறேன்க்கா. அதே மாதிரி இந்த சமோசா டிப்பிக்கு மாதிரி டிப்பி வாங்கலாம். தெரியும், டிப்பி எல்லாம் வந்து எடுத்திங்கன்னா 3 எடுத்திங்கன்னா ₹1 போட்டிருக்கணும். பெரிய டிப்பி இருக்குது. அப்படி இந்த டிப்பி ஐட்டங்கள் வேறு என்னென்னத்தை உங்களுக்கு காட்டுறது. மெயினாக உங்களுக்கு ஈழத்தில் இருந்து ஏதாவது சாமான் எடுக்கணுமெண்டா அது இந்த கடை இல்லாட்டிக்கு நீங்கள் வேட்ட கேட்டிங்கன்னு சொன்னால் அவை அங்கே இருந்து எடுத்து தருவினோம். ஏனெண்டா கிழமையில் 2 தினம் ஈழத்தில் இருந்து சாமான் போயிடுது, கிழமையில் 2 தினம் தமிழ்நாட்டில் இருந்து சாமான் போயிடுது. அதே மாதிரி மலேசியா தாய்லாந்து என்ற இடங்கள்ல இருந்தும் பல வகைகள் வருது. ஏதாவது ஒரு புது வகை இது அல்ல ஒரு கல்யாணோட சாமர்த்திய வீடுகளுக்கு உங்களுக்கு சாமான் ஆர்டர் வேணுமெண்டா இதில் கவுண்டரில் கேட்டிங்கன்னா எடுத்து தருவினோம். ஞாபகம் இருக்குமென்றான் மலர் கடைக்கு செய்தனான இந்த அப்பளம் தெரியுமா, நைஸ் அப்பளம் காட்டுறேன். இங்கே கணக்கு இருக்குது. ஒருக்கா மலர் கடைக்கு இந்த அப்பளத்துக்கு வீடியோ செய்த அப்புறம் அந்த கடையில் அப்பளம் வைக்க போகுது, அப்பளமே மிஞ்சதில்லை, அள்ளிட்டு போகிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் பாருங்க அப்பளம் இருக்குது. அதே மாதிரி இந்த பொரி உருண்டை காட்டுறேன். பல பேருக்கு ஞாபகம் இருக்கும். நாங்கள் படிக்கல இந்த பொரி உருண்டை ஒரு உருண்டை ₹10. இப்போ என்ன விலைன்னு சொல்லுங்க. ஸோ அங்கே என்ன விலை விற்கிதுண்டு. அதே மாதிரி இந்த லெமன் பப் பிஸ்கெட் எனக்கு பிடிச்சது. இந்த லெமன் பப் பிஸ்கெட் என்ன பிரச்சனைன்னா சீப் அண்ட் பெஸ்ட். ஒரு ₹1.20 கொடுத்தா மட்டும் சொன்னால் 3 லெமன் பப் பிஸ்கெட். யாரும் வீட்டை வரணும் கொள்ளணும்னா ஒரு ₹1.20 வாங்கி ஒரு ட்ரேயில் போட்டுவிட்டா பொலிவாக இருக்கும். நல்ல காரசாரமாக சாப்பிட நல்லா இருக்கும். லெமன் பப் பிஸ்கெட் இப்படி எல்லா வகையான ஐட்டமும் நொறுக்கு தீனி ஐட்டங்களும் இருக்குது. வாங்கோ, வந்து ட்ரை பண்ணி பாருங்கோ. இந்த கடையை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பிஸியாக இருக்குன்னு பாருங்கள். அவ்வளவுக்கு கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருக்கும். ப்ராடக்ட் குவாலிட்டி அண்ட் ப்ரைஸ் மற்ற கடையோட ஒப்படைக்கில் நல்லா இருக்கும். வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கோ. கதைச்சி வீடியோவை இழுக்கையில் கடை பிஸியாக இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறது, பிஸ்னஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரே கஸ்டமர் வந்துருக்கணும். அப்போ முடிக்கிறேன், கதையை இழுத்து முடிக்காமல். எங்களோட வீடியோவை பார்க்குற நீங்கள் வீடியோ கேட்டியகளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மணியை மடித்து மற்ற ஆட்களுக்கும் ஷேர் பண்ணி பகிர்ந்து விடுங்கோ. எங்களோட வீடியோ 4 பேருக்கு போய் 4 பேர் இந்த கடைக்கு வந்து நல்ல குவாலிட்டியான சாமானை வாங்கி சாப்பிடணும். அல்லது எங்களோட தமிழாக்களுக்கு போய் சேரணும். அப்படியே வந்து திரும்பி வந்து கருத்த கொழுமான திருப்பி காட்டி கருத்த கொழுமான் மாம்பழத்தையும் காட்டி எங்களோட வீடியோவை முடிக்கிறோம். கேட்டிய கிளி கருத்த கொழுமானம் ஒரு கதையண்டு. நன்றி.